இப்போது நாம் யூதர்களுக்கும் காலிக்குமான தொடர்பை அலசலாம். குமரிக்கண்டம் கடலினுள் மூழ்கிய போது குமரிக்கண்டத்தில் ஒரு தீவில் வாழ்ந்த ஒரு குடும்பம் கப்பல் கட்டி ஆழி பிரளயத்திலிருந்து தப்பியது. பைபிளில் குறிக்கப்படும் நோவாவை தாங்கிய அந்த கப்பல் இலக்கில்லா தனது பயணத்தின் இறுதியாக அராரட் மலையில் தரை தப்பியது. நோவாவின் குடும்பம் ஏனையோரை போல வெள்ளத்தில் மூழ்காமல் ஆழி பிரளயத்திலிருந்து தப்பியதால் தங்களை ஊதியவர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். ஊதிய பொருட்கள் நீரில் மூழ்காது. குமரிக்கண்டம் தமிழ் பேசிய கண்டம். இயல்பாகவே நோவா பேசிய மொழி தமிழ். தம்மை ஊதியவர்கள் என்று அழைத்துக் கொண்ட நோவாவின் மக்கள் ஊது, யூது, ஜூது, ஜுடியா என்று யூதா, ஜூதா, ஜூடா என்று கால ஓட்டத்தில் பலவிதமாக தங்களை அழைத்துக் கொண்டனர். இப்படியாகத்தான் நோவாவின் பிள்ளைகள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். நோவாவுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் அம், செம், யாப்பதி என்று அழைக்கப்பட்டனர். அம் என்றால் அழகு எனும் தமிழ் பெயர். செம் என்றால் செடிமை, சிறப்பு எனும் பொருள் கொண்ட தமிழ்ச் சொல். யாப்பதி என்பது தென்னாட்டு வாசி என்று சிவனை குறித்த தமிழ் பெயர். எனது கருத்துப்படி அம் என்பவனின் வம்சாவளிகள் ஷெஃபாடிக் ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். செம் என்பவனின் வம்சாவளிகள் செமிட்டிக் ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். யாப்பதியின் வம்சாவளிகள் அஸ்கனாசி ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதியில் கருப்பர்களாக இருந்த இவர்கள் வடக்கே குளிர் பிரதேசத்தில் குடியேறியவுடன் காலப்போக்கில் தோல் வெளுத்து உலகின் முதல் வெள்ளை இனமாயினர். உண்மையில் கருப்பு யூதர்கள் என்ற இனமே இல்லை. இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர். நோவாவின் கப்பல் அராரட் மலையில் தரை தட்டியதால் அராரட் மலையை உள்ளடக்கிய கசார் பகுதி அவர்களின் புதிய தாயகமானது. கசார் பகுதிக்கு பணத்தை குறித்த காசு என்ற சொல்லாலேயே பெயர் வந்தது. இடைக்காலத்தில் உலோக காசுகளே பணமாக அறியப்பட்டிருந்தது. உலோகங்களை காய்ச்சி ஊற்றி உருவானதால் அவை காசு எனப்பட்டன. காசு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்து கேஷ் என்ற ஆங்கில சொல் வந்தது. யூதர்கள் ஆதியிலிருந்தே வணிகத்தில் ஈடுபட்டதால் அவர்களிடம் எப்போதுமே பணம் அதிக அளவில் இருந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அவர்கள் பணங்காசு வைத்திருந்தவர் என்ற பொருளில் காசர் என்று அழைக்கப்பட்டனர். காசர்கள் வாழ்ந்த இடம் கசார் என்று அழைக்கப்பட்டது. காசர், கசார் இப்படி சொற்கள் மறுவுவது மிக இயல்பானது. நோவா தமது அறியாமையால் தாம் மட்டுமே ஆழி பிரளயத்திலிருந்து தப்பியதாக எண்ணினார். எனவே தானும் தனது பிள்ளைகளும் மட்டுமே கடவுளுக்கு பிடித்த மக்கள், அதாவது chosen people of the God என்று நம்பினார். ஐயோ பாவம்! நோவாவுக்கு அனைத்து குமரிக்கண்டமும் மூழ்கவில்லை என்று தெரியவில்லை. தப்பிய மக்கள் இந்தியாவிலும், ஆப்பிரிக்காவிலும், ஆஸ்திரேலியாவிலும், சீனாவிலும், ஏன் அமெரிக்காவிலும் வாழ்ந்தனர் என்பதை நோவா அறியவில்லை. எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நோவாவின் பிள்ளைகள் தங்களை கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகள் என்று நம்பி வாழ்ந்தனர். இந்த எண்ணம் அவர்களின் மனதிலும் குருதியிலும் ஆழமாக பதிந்துவிட்டது. பிற்காலத்தில் மற்ற மக்களை சந்தித்த போதும் தாங்கள் மற்றவர்களை விட வெண்மையாக இருந்ததினால் தாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று தவறாகவே தொடர்ந்து எண்ணினர். இதுவரை யூதர் என்ற பெயர் தோன்றிய விதம், கசார் பகுதி அவர்களின் தாயகமான வரலாறு, அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு கசார் என்று பெயர் வந்த விதம் ஆகியவற்றை கண்டறிந்தோம்.